மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. 41 நாட்கள் மண்டல சீசன் சனிக்கிழமை தொடங்க உள்ள நிலையில் தந்திரிகள் கண்டரரு ராஜீவரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி இன்று மாலை நடையை திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை 3 மணி முதல் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 7 மணிக்கு புஷ்பாபிஷேகம் மற்றும் அத்தாள பூஜையை தொடர்ந்து இரவு 11 மணிக்கு அரிவாராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை அடைக்கப்படும். 2 மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும் பூஜையின் சிகர நிகழ்ச்சியாக அடுத்த மாதம் 26ஆம் தேதி மண்டல பூஜையும் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக பம்பை முதல் சன்னிதானம் வரை 8 இடங்களில் 16,000 பேர் ஓய்வு எடுக்க 3 நிரந்தர பந்தல்கள் உட்பட 8 பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பாடத்திட்டம் 15 விழுக்காடு குறைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் உண்மையில்லை என்று சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முக்கிய மாற்றங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்டமாக 15 விழுக்காடு அளவுக்கு பாடத்திட்டம் குறைக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. வெறுமனே மனப்பாடம் செய்வதை தவிர்த்து முக்கிய பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி மாணவர்கள் படிப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கூடிய சிபிஎஸ்இ எனப்படக்கூடிய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பாடத்திட்டத்தில் 15 விழுக்காடு குறைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் உண்மையில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. மேலும் சிபிஎஸ்இ தேர்வு முறை மற்றும் உள் மதிப்பீட்டு முறையில் எந்தவிதமான மாற்றமும் செய்யவில்லை என்றும் கூறியுள்ளது. தேர்வு முறை உள்ளிட்ட எந்தவொரு தகவல்களும் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சுற்றறிக்கை வாயிலாக வெளியிடப்படும் என்றும் சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபடும் முடிவை திரும்ப பெற்றதால் இன்று முதல் அரசு மருத்துவமனைகளில் பணிகள் பாதிக்கப்படாது என அரசு மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவர்களின் கோரிக்கைகள் 29ஆம் தேதிக்குள் நிறைவேற்றப்படும் என அரசு வாக்குறுதி அளித்ததால் போராட்டத்தை கைவிடுவதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவர்கள் சங்கம் போராட்டத்தை அறிவித்தது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்ககத்தில் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அரசு மருத்துவமனைகளில் சிசிடிவி, டாக் முறை, புறக்காவல் நிலையங்கள், தடுப்புகள், விளக்குகள் அமைத்தல் என 10 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனை 29ஆம் தேதிக்குள் நிறைவேற்றுவதாக அரசு தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் செந்தில் தெரிவித்தார். நோயாளிகளும் பாதிக்கப்படக்கூடாது, எல்லாவித பணிகளும் தொடங்கும். எந்தவித பாய்காட் இதுவரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்று நம்பிக்கையில் பணிக்கு திரும்புவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே 4 நிறங்களை கொண்ட கையில் கட்டும் வகையிலான அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருவதாகவும் தற்போது கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலும் புறநோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் இருப்போருக்கு அடையாள அட்டை வழங்கும் முறை தொடங்கி இருப்பதாகவும் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். பச்சை நிறத்திலான இந்த டேக் சர்ஜிக்கல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சேவை பெறுபவர்களுக்கு அவர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த சிகப்பு நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர்களுடன் வருகிறவர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த மஞ்சள் நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையில் அந்த நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த நீல நிறத்தை பொறுத்தவரை ஜெனரல், அதாவது பொது மருத்துவத்திற்கு வருகிற நோயாளர்களுடன் வரும் பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இதேபோன்று 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் 37 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் 320 வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் கையில் அணியும் அடையாள அட்டை வழங்கும் முறை விரைவில் தொடங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளா இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நலமுடன் இருக்கிறேன் என மருத்துவர் பாலாஜி கூறிய காட்சிகளே இவை. கத்தியால் குத்தப்பட்டதால் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்தார். அப்போது தான் நலமுடன் இருப்பதாக மருத்துவர் விவரித்தார். நல்லா ஸ்டேபிளா இருக்கேன். மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கிறேன், அதுவும் பண்ணிக்கிறோம். பேஸ்மேக்கரில் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்கேன். எக்கோ கார்டியோகிராமும் செக் பண்ணியிருக்கேன்.
இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல். மருத்துவர் பாலாஜிக்கு கை கொடுத்து விரைவில் மீண்டு வர வாழ்த்து கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது எனவும் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் மருத்துவர் பாலாஜி நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார். தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என்று விக்னேஷ் கூறியதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டது தொடர்பாக மருத்துவர் சேதுராஜன் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் மருத்துவர் பாலாஜியின் அறைக்கதவை அடைத்துக் கொண்டு விக்னேஷ் வாக்குவாதம் செய்ததாகவும், அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கதவை தட்டிய போது கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் சரமாரியாக வெட்டியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறையிலிருந்து வெளியே வந்த விக்னேஷை பிடிக்க முயற்சித்த போது தனது அம்மாவிற்கு சரியாக மருத்துவம் பார்க்காததால் மருத்துவரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய வந்ததாக அவர் கூறியதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என விக்னேஷ் கூறியதாகவும், தன்னை பிடிக்க வந்தால் கத்தியால் குத்தி கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலக கண்காணிப்பாளர் முத்துரமேஷ் உள்ளிட்டோர் தரைத்தளத்தில் விக்னேஷை மடக்கி பிடித்ததாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.